ஜோதி நேற்றைய காலையில் நான் யூடியூப் லைவில் கவனிக்காதது போட்டிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைய காலை 3:20 மணி அளவில் யூடியூப் லைவ் போட்டேன். அது பார்த்திங்கன்னா இன்னும் அது மூவிங்கில் தான், அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. இன்றைய நாளில் நம் எல்லாம் உள்ள இறைவனை, இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பிரபஞ்சமும் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் பொறுத்து காத்து எல்லோருடைய மனசாட்சிக்கு இணங்க இன்றையுடைய தலைப்பு, நம் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய இவ்வாழ்வில் நமக்கென ஏதேனும் ஒன்று உள்ளதா என்பதை பார்க்கும் பொழுது, நமக்கென நம் அணிந்திருக்கும் உடையும் கிடையாது, பின்னே அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த நாற்காலியும் கிடையாது. இவ்வுலகில் எதுவும் நமக்கென கிடையாது என தெளிவாக புரிய வந்தது. ஆகையால் நமக்கென என்பது இன்று மாத்திரம் அல்ல, இந்த உலகில் இருந்து நாம் சென்ற பிறகும் நமக்கென இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தால் நம்முடைய உயிர் மாத்திரமே மேலே செல்லும். நம்முடன் 15 நாட்கள் இருந்து அனைத்தையும் பார்த்துவிட்டு தான் மேலே செல்வோம். ஆகையால் நம் இந்த உலகில் நமக்கென ஒரு பொருளையும் நமக்காய் நம் எடுத்து செல்லவும் முடியாது. இருக்கக்கூடிய வீட்டையும் நம்மால் எடுத்துக்கொண்டு சென்று போகவும் முடியாது. ஆகையால் இப்பிரபஞ்சம் நமக்கு கூறிக்கொண்டிருப்பது அனைத்துமே ஒன்றே ஒன்று விஷயம்தான். மற்ற ஜீவர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் தினம் தினம் நீங்கள் உணவளித்திடுதல் மிக அவசியம். ஆகையால் உணவு அளிப்பதே நம்முடைய முதற்கண் வேலையாக வைத்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒருவருக்காக உணவளிப்போம், இல்லையெனில் ஒரு வாரத்திற்கு ஒருவருக்கு உணவளிப்போம் என்பதை நாம் தவறாமல் இப்பதிவில் நான் உங்களுக்காக பதிவிட ஆசைப்பட்டுள்ளேன். இனிவரும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் இப்பிரபஞ்சத்தில் உணவு என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என மனதார நினைக்கிறேன். ஆகையால் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், இப்பிரபஞ்சத்தில் நம் பிறந்துள்ள காரணங்களை நம்மால் கண்டறிய முடியாது என்றாலும், இப்பிரபஞ்சத்தில் நம் ஈன்றோருக்கும் சான்றோருக்கும் உதவிடுதல் மிக அவசியமாக உள்ளது. ஆகையால் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும், அனைத்து தாய்மார்களையும் உங்களின் ஈன்றெடுத்த தாயை போல் நீங்கள் எண்ணினால் இப்பூ உலகில் எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு தீய சொல்லும், தீய வினையும் நம்மை நாடாது. நம் எண்ணி வரக்கூடிய நாட்களில் நம் இந்த பிரபஞ்சம் கூறிக்கொண்டுள்ளதை நாம் சரிவர செய்வோம் என உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் பணிவான நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி.